ஊட்டினால் தான் தவறு. ஏன்னா உலகத்துல எந்தவித ஜீவராசிகளும் பசியோடு வாழக்கூடாது என்பதுதான் இறைவனுடைய நோக்கம். ஏன்னா எல்லாத்துக்கும் படி இழக்கக்கூடியவன் யாரு? சிவபெருமான் ஆகக்கூடியவர். அப்ப பார்வதி தேவி நினைத்தாளா எல்லா நாளும் எல்லாருக்கும் உணவளித்து விட முடியுமா, பார்ப்போமே அப்படின்னு சொல்லி சோதனை செய்கிறாள். யாருக்கு சோதனை கொடுக்கிறாள்? சிவபெருமானுக்கு. அப்ப தன்னுடைய பணியை செய்வதற்காக யாரு? சிவபெருமான் எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுக்க வேண்டும் என்பதற்கான வேலையை அவர் துவங்க ஆரம்பிச்சுட்டாரு. இந்த அம்மா என்ன பண்றாங்க, ஒரு சிறு எறும்பை பிடித்து அதை ஒரு மூடியிட்ட அகழுக்குள் இட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்க, மூடி வச்சிடுறாங்க. அந்த அம்மா எப்படி ஒரு எறும்பை எடுத்து வெளியில் போகாத அளவுக்கு, காற்று புகாத அளவுக்கு அந்த எறும்பை போட்டு மூடி வச்சிடுறாங்க. ஆனா சிவபெருமானாக கூடியவர் தன்னுடைய பணிகளை முடித்து விட்டேன்னு அந்த கைலாயத்துக்கு வந்து அமர்கிறார். அப்பதான் இந்த பார்வதி அம்மா கேட்கறாளா விளையாட்டா, எல்லாத்துக்கும் பசியா தெரியலா, உண்மையிலே எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறா அப்படின்னு இந்த அம்மா கேட்கிறா. சரி, அப்பதான் சிவபெருமான் பாருங்க சிரிச்சுக்கிட்டே புன்முறுவலோடு, ஆம் தேவி எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் உணவு கொடுத்துட்டேன்னு அவர் சொல்றாரு. அப்பதான் இந்த அம்மா சொன்னாரா, கிடையாது, உங்கள் பணியில் தவறிவிட்டீர்கள், நீங்கள் ஒரு ஜீவராசிக்கு நீங்கள் உணவு கொடுக்க கிடையாது என்று. அப்பதான் அந்த அம்மா மூடி வைத்த எறும்பை திறந்து பார்த்த பொழுது அந்த எறும்பினுடைய நாவிலே ஒரு சிறு அரிசியினுடைய அந்த நுனியாகப்பட்டது இருந்ததாம். பார்த்து வியந்து போனாலாம் யாரு? பார்வதி தேவி. சோதனை யாருக்கு வைக்க வேண்டும்? சோதனையை கொடுக்கக்கூடியவனே இறைவன். இறைவனுக்கே சோதனை என்று ஒன்று கொடுத்தால் சும்மா விடுவானா?